ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட காலமாகவே இருந்து எந்த ஒரு வேலைவாய்ப்புமே அப்டேட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வருட காலமாகவே எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாங்க சொந்த நிறுவனத்திலேருந்து. நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இப்போ அங்கன்வாடி துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சதுரடியாக ஹெல்ப்பர் மற்றும் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே 700 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதுமே அனைவரையுமே வெயிட் பண்ணியிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு தான். இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு ஏற்கனவே சத்துணவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா சமையலர் உதவியாளருக்கெலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் பணியின்மை ஆணையம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனை அடிப்படையில் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அதிரடியாக அங்கன்வாடி துறையிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தான் வெளியிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் வந்து இப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக வந்த உடனே நம்ம சேனலே வந்து கொடுப்போம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அங்கன்வாடி வேலைக்காக நம்ம அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருட காலமாகவே இந்த ரிசல்ட் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாங்க. இந்த அப்டேட்டு 2025 கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அதிகாரமாக ஏற்கனவே நோட்டீஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் இப்போ தமிழகத்துக்கு மட்டுமே 7000 வேகன்சிக்கு மேலே இப்போ வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அங்கன்வாடி வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை செய்யணும், இந்த வேலையில் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், இதில் வந்து எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. இதில் யாருக்கு முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது, எதன் அடிப்படையில் அனைவருமே இந்த இதில் ப்ராசஸிங் வந்து செய்ய போகிறாங்க. இதில் வந்து என்ன கல்வி தகுதி, என்ன வயது வந்து இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் வந்து இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைக்கு ஓரளவுவே தமிழகம் முழுவதுமே 7783 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான போஸ்டிங்க்கு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி மினி ஒர்க்கர், பார்த்திங்கன்னா ஹெல்ப்பர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு ஓவராலாகவே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து இருக்குது. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மட்டும் 300 வேகன்சி வந்து இதுக்கு வந்து தமிழகம் முழுவதுமே கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பான அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துட்டாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் 27ஆம் தேதி வந்து இது அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த மார்ச்சுக்குள்ளே நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து கிடைக்க போகுது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எப்போ லாஸ்ட் டேட்டு அப்படின்றத தெரியும். ஆனால் கூடிய விரைவில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வரப்போகுது. இந்த அங்கன்வாடி வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்துலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுமே அப்ளை பண்ணணும் இல்லையா. இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த வேலையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, முன்னுரிமை அப்படின்னா அந்த முதல் பட்டதாரி, இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் வந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடே வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் கட்டாயமாக இவங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு கிடைக்க போது அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லிட்டோம் இல்லையா. இவங்களுக்கெல்லாம் இது கட்டாயமாக முன்னுரிமை வந்து கிடைக்கும். இதில் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடுத்ததாக இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இதில் வந்து ஒன்லி எக்ஸாம் கிடையாது, ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை வந்து அனைவருமே நாங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான சேலரியாக தான்
ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு வந்து 12,000க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி பேசிக்கே கிடைக்க போகுது. ஸோ 24,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து என்னென்ன நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் ஏஜை பொறுத்தளவுக்கு 25 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து மிகாதவராக ஸோ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் அங்கன்வாடி ரூல்ஸு பிரகாரம் நீங்கள் வந்து இருந்தாலே போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கேட்டகரிக்குமே எந்த ஒரு பிரிவினருக்குமே எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக இதில் அங்கன்வாடி ஒர்க்கர் ஹெல்ப்பர் சேலரியை பொறுத்தளவுக்கு இதில் வந்து 3 விதமான போஸ்டிங் இருக்குது. 3 விதமான போஸ்டிங்கும் வெவ்வேறு சேலரி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்தளவுக்கு 7,700 வந்து 24,200 வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அங்கன்வாடி மினி ஒர்க்கருக்கு 5,700லேருந்து 18,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியாக ஸோ கிடைக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹெல்ப்பரை பொறுத்தளவுக்கு ஸோ 4,200லேருந்து 12,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து அடிப்படையில் ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் உங்களை வந்து அனைவருமே இதில் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கிய நிபந்தனைகள்லாம் வந்து இருக்குது. ஸோ அங்கன்வாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி சில நிபந்தனைகள்லாம் வந்து இருக்குது. குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசமாக பார்க்கக்கூடிய நிபந்தனைகள்லாம் வந்து இதில் வந்து இருக்குது. இதெல்லாம் நேர்முக தேர்வில் ஸோ அனைத்துமே பார்த்து தான் உங்களை வந்து செலக்ட்டு ஸோ பண்ண போகிறாங்க. அதில் நம்ம ஸோ எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் நீண்ட காலமாகவே இருந்திருந்த நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு ஸோ கொடுத்துருக்காங்க. சொல்ல கட்டாயமாக வருகின்ற 27ஆம் தேதி நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மேம்பாட்டு அமைச்சர்லேருந்து ஒரு அஃபிஷியலாகவே ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சொல்ல கட்டாயம் அன்னைக்கு வெளியாகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜியோ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அனைத்து 38 மாவட்டத்துக்குமே. ஸோ ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. சொல்ல பார்த்திங்கன்னா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்த 12/3 அன்றைக்கி வந்து ஸோ நம்மளுக்கு வந்து இந்த நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. சில இது ஓரளவு எங்கெங்கே ஜியோ வந்து ஸோ போயிருக்கு அப்படின்றத ஸோ அவங்க வந்து ஸோ கொடுத்துட்டாங்க. சில வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி அனைத்து நிபந்தனைகளும் ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சில அப்ளிகேஷன் மாவட்டம் இல்லை சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு 27ஆம் தேதி இன்று முதல் கூட வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சொல்ல ஏற்கனவே பார்த்துட்டோம் 3 விதமான போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்தளவுக்கு 3,886 வேகன்சி வந்து ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 305, அங்கன்வாடி ஹெல்ப்பரை பொறுத்தளவுக்கு 3,500 வேகன்சி, ஓரளவுவே 7,783 வேகன்சி வந்து நம்மளுக்கு வந்து ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் இது வந்து வேலையை பொறுத்தளவுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ்ஸு. அந்த அட்ரஸுக்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு மீண்டும் வந்து ஒரு சில லெட்டர்கள் வந்தும் இந்த லெட்டரின் அடிப்படையில் அனைவருமே நம்ம வந்து என்றைக்கு வரும் அப்படின்றத ஸோ வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ அதில் நம்ம இன்டர்வியூக்கு வந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து செலக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் வந்து 25 வயது நீங்கள் வந்து ஸோ முடிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் வந்து உங்களுக்கு வந்து SC ST இருக்கிறவங்களுக்குலாம் ஸோ இதில் 40 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே மிகாதவராக இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு 12th படிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுறது த போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர் சால் பி ஃபில்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஸோ நேர்முக தேர்வு மூலம் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.